சின்ன வயசுல காலையில எங்க அப்பா தொழுதுட்டு வந்து ரேடியோ போடுவாங்க. ரேடியோ போட்டா, "ஆகாஷவாணி காலை நேரம் காலை 5:30" அப்படிம்பாங்க. அதுல ஆரம்பிக்கும். அப்படியே பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஒவ்வொரு பாட்டா ஓடும். நியூஸ் ஓடும். 7 மணிக்கு ஒரு நியூஸ் நியூஸ் போகும். அப்புறம் 9 மணிக்கு ஒரு நியூஸ் போகும். இதெல்லாம் கேட்டுட்டு ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் அந்த ரேடியோ தான். அது ஓடிட்டே இருக்கும். அப்ப பார்த்தீங்கன்னா, டிவி, ரேடியோக்குலாம் டியூனர் தான். அந்த டியூனர் தான் இருக்கும். இப்ப தான் எல்லாமே இதுல போயிடுச்சு. டிஜிட்டலா வேற ஆயிடுச்சு. அப்ப டியூனர் தான். அத டியூன் பண்ணி தான் கேட்போம். அந்த டைம்ல அப்பதான் சூரியன் எஃப்எம் ஸ்டார்ட்டிங்கு. கேட்டீங்களா? கேட்டீங்களா? என்ன கேட்டீங்களா? என்ன கேட்டீங்களா? என்ன கேட்டீங்களான்னு சொல்லிட்டு. அப்பதான் எங்க பார்த்தாலும் பேனரா இருக்கும். அப்பதான் கேளுங்க, கேளுங்க. கேட்டுக்கிட்டே இருங்க. சூரியன் எஃப்எம் எங்கே பார்த்தாலும் மெக்கானிக் ஷெட்டு, கம்பெனிங்க எல்லா இடத்துலயும் அதுதான். ஸோ அந்த டைம்ல அது பெரிய கிரேஸா இருந்துச்சு. எல்லாருக்குமே சூரியன் எஃப்எம் கால் பண்றது, பேசுறது, இது பண்றது எல்லாமே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எஃப்எம், ஹலோ எஃப்எம், பிக் எஃப்எம் இப்ப நெறைய இருக்குது. அப்ப அத ஒண்ணு ஒண்ணு அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. அது ஆகாஷ்வாணியில் இல்லாம ஒரு பிரைவேட் இது இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப டிவிலலாம் ஆட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓரளவுக்கு டிவிங்கலாம் பார்க்கக்கூடிய